தயாசிரி சொல்றார், வெளிநாட்டில் உள்ள டயஸ்போராவாலான இந்த நிலைமையும் வந்தது. பாருங்க, அரசாங்கம் NDP தான் இருக்குது, ஆனா தடை விதித்தது பிரித்தானியா, நோவுது தயாசிரி ஜெயசரன். அப்ப எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது? நாங்கள்லாம் பிரிஞ்சு துண்டு கொண்டா நிற்கிறோம். எப்படி வசந்த கர்ணாகூட கொண்டு போய் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ, எப்படி ஏனைய ராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்கட மக்களை கொலை செய்யறது காரணமா இருந்தார்களோ, கருணா எப்படி எங்கட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை, போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்து எங்களை ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமா இருந்தார். இத்தனை பேரை படுகொலை செய்தார். இதெல்லாம் வடிவா கணக்கு போட்டு தான் பிரித்தானியா அந்த தடையை விதிச்சு. இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம். இலங்கையின் வரலாற்றில் முதல் ஒரு பெண் தவிசாளரை தந்த பிரதேச சபை நெடுந்தீவு தான். இலங்கையிலேயே பெண் பிரதமர், பெண் ஜனாதிபதி எல்லாம் முதல் இருந்ததாக நாங்கள் பறைசாற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாளரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான். நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு வரலாறு. அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம். இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவு பெற்றிருக்கிறது, அது விரிவடைந்திருக்கிறது. அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது. மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், இப்போ அவரோட இருந்தா என்ன இவரோட இருந்தா என்னன்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கிறது NPP என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம். அவர்கள் யுத்தம் நடத்தையில் எங்கள் மீது குண்டுகளை பொழியலை, ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலிருந்து நகர்த்தப்பட்டு அல்லது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கு. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மகிந்த அரசு சரி அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்களோட மண்ணில் செய்திருந்தது. அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒன்று நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற NPP அரசு. இவர்கள் சொல்கிறார்கள், இங்கே எந்த போர்க்குற்றங்களும் நடக்க இல்லை, தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதல்களும் நடக்க இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார். அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே, எங்களுக்கு ஒரு முறை இருக்க வேணுமே. இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் 333 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்கு. அன்னளவா சில நான் சொல்றதில் பிழை இருந்தாலும் 333 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நெடுந்தீவும் உண்டு. ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு தான் நெடுந்தீவு. நெடுந்தீவை இப்படி ஒரு வட்டத்துக்கான் வச்சிருப்பார். எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும் இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான், தனியாக நானண்டு இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு இயலக்கூடிய அளவுக்கு ரோட்டுகள் செய்தோம். கம்பர்லிய திட்டத்துக்கூடாக கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கான வேலை திட்டங்களை செய்து முடிக்கிறாங்க. கோயில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் எங்களோட காலத்தில் காசு போட்டோம், வேறு காலத்தில் காசு கிடையாது. எல்லாருமா சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம். செய்ததால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்டையும், இவர்கள் ஏதோ செய்தவர் அப்போ எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரதேசம் வந்து எங்களோட கையில் இருக்கும் என்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரியணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணும்ன்றதில்லை. எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணிகளை கூட கவரக்கூடிய இடம், ஒரு சரியான போக்குவரத்து இருக்க வேணும். இப்போ குறியட்டுவான்லேருந்து வெளிக்கிட்டால் ஒரு 1/2 மணி நேரம் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும், நெடுந்தீவிலேருந்து 1/2 மணி நேரம் போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஒரு நம்பகத்தன்மை ஒன்றை உருவாக்க வேணும். ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமைய வேண்டும். அதுக்காகத்தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட இந்த நெடுந்தாரகை என்ற வள்ளம் மாகாண சபை கூட தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய செலவு செய்ய அதுக்குரிய டீசல் சார்ஜ்கள் காணாதால கொஞ்சம் கொஞ்சம் அதில் தடங்கல்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேச சபைகள் நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும், நெடுந்தீவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்தியவர்தன் சார். ஒரு படித்த 2ஆம் நிலை MA பட்டங்கள் MD பட்டங்கள் வரைக்கும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர். தர்மராஜ் அண்ணி உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள். ஆகவே அவர்கள் தேடி கொண்டுவரக்கூடிய ஆக்கள். இப்போ தனியாக நாங்கள் நெடுந்தீவில் இருக்கிறத மட்டும்தான் வச்சு வரி வேண்டி செய்வோம்னா செய்யலார். அப்போ அவருக்கு தெரியும் பரதன் சருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும், எந்த வேர்ல்டு பேங்குக்கு என்ன ப்ராஜெக்ட் எழுதணும், ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு என்ன எழுத வேணும், நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இந்த வேலையை செய்யலாம்,
மக்களின் போக்குவரத்துக்களை எப்படி இலகுபடுத்தலாம். இப்போ கூட அண்மையில் நாங்கள் எல்லாருமா போராடித்தான் இந்த மிச்ச ரோட்டு போடுறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கடைசி கூட்டத்திலையும் பாஸ் பண்ணியிருக்குது. ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்குது. மக்கள்கிட்ட நம்பிக்கை வர வேணும், நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேணும். அதுக்கு பிரதேசவை எங்கட கையில் இருக்க வேணும். நெடுந்தீவு ஒரு வித்தியாசமான மண், உணர்வுகள் கலந்த மண், எப்பவும் சிந்தனைகள் ஒரு நேரான சிந்தனைகளை கொண்ட மண். அது 1000 கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதுல நாங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள். இப்போ போன முறையும் எங்களோட கையில் நீங்கள் வெற்றியை தந்த நீங்கள், ஆனால் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன விளக்கமின்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவற விட்டுட்டோம். அது திரும்பவும் பிறகு தோதில்லாதவரோட கைக்கில் சபை போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியலை. ஆனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும், இதில் வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய, உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறார். நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். இது ஒரு வட்டார முறை தேர்தல், சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறார். இப்போ வீட்டு சின்னம் உங்களுடையது. 1000 பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ள, எங்களுக்குள்ளேயும் எல்லார்ட்டையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கையும் இருக்குது. நான் இல்லையென்று இல்லை, இப்போ நான் வீட்டோட இல்லை கட்சி, உங்களுக்கு தெரியும். எனக்கு தரப்பட்ட புரசரை விட வேறு யாருக்குமே இருந்திருக்காது. இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மாவி சேனாதராஜா அண்ணன் அவர்கள் இழந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவர் இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய 50-52 வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே வாழ்ந்த ஒரு ஆள். கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவர் கட்சின்னு சொல்ல மாட்டார், விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார். நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போகக்கூடாது, நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் ரெண்டு சொல்கிற அந்த அந்த அவருடைய ரத்தத்திலேயே அதான் ஊறி இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுக்கு தெரியும். தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர். நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள். அவ எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியமானது. என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சிருந்தாலும் குறி புழைச்சி வந்தால் பிறகு மாடு வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. குறி முக்கியம். எங்களோட குறி இந்த பிரதேசவையில முக்கியத்துவம் பெறும். இப்போ தர்மராசானே அந்த குறிய இந்த வட்டாரத்துக்குரிய குறியை அவர் தான் இருக்கிறார். அந்த குறியை இழக்காமல் தமிழரசு கட்சியினுடைய சின்னமான, உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும். ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ அண்மையில் பிரித்தானியா இலங்கையில் உள்ள 4 படைத்துறை சார்ந்தவர்களுக்கு தடை விதிச்சு. அந்த தடைன்றது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு நீண்ட நாள் பயணம். நேற்று விமல் வீரவன்ச கொக்கரிக்கிறார், தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் அதில் இல்லை, எம்பிபியில் இல்லாதாங்க. வெளியில் உள்ள தயாஸ்ரீ சொல்கிறார், வெளிநாட்டில் உள்ள டயஸ்போராவாலான இந்த நிலைமையும் வந்தவன் பாருங்க. அரசாங்கம் என்டிபி தான் இருக்குது, ஆனால் தடை விதித்தது பிரித்தானியா, நோவுது தயாஸ்ரீ ஜெயசேகர். அப்போ எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது? நாங்கள்லாம் பிரிஞ்சு துண்டு துண்டா நிற்கிறோம். அவங்க ஒரு விஷயத்தில் அப்படியே ஒன்றா தான் நிற்கிறாங்க. இப்போ எப்படி வசந்த கருணாகூட கொண்டு போய் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ, எப்படி ஏனைய இராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தார்களோ, இந்த கருணா எப்படி எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை, போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்து எங்களை ஒரு ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார். இத்தனை பேரை படுகொலை செய்தார். இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டு தான் பிரித்தானியா அந்த தடையை விதிச்சு. இது ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு சின்ன முன்னேற்றம். அதே போல கனடா தன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்குது. இங்கே நடந்தது இனப்படுகொலை, இதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணுமென்று கனடா கொண்டு வர முயற்சிக்குது. தீர்மானம் கொண்டு வந்துட்டார்கள். நெடுந்தீவை சேர்ந்த நீதன் தான் ஒன்டாரியோ மாநிலத்தில் இதை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதன் என்று நெடுந்தீவு தான் அவர் அடியும். அவர் அங்கே ஒன்டாரியோ மாநில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஒரு சட்டத்திறனியும். அவர் தான் முதல் ஒன்டாரியோ மாநிலத்தில் இதை கொண்டு வந்தார். பிறகு கனடா பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணப்பட்டது. இனி அடுத்த கட்டம் ஐக்கிய நாடுகளுடைய சபைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு. இப்போ பிரித்தானியா இப்போ இந்த கோ கண்ட்ரிஷன் சொல்ற இந்த இணைய அனுசரணை நாடுகளில் 1வது நாடாக பிரித்தானியா இருக்கு. பிரித்தானியாவினுடைய ஒரு அமைச்சர் கூட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுது என்னையும் கையெழுந்துற மாதிரியும் உண்டா சந்திச்சு இந்த விஷயங்கள் பற்றி கூட ஒரு 2 மணித்தியாலங்கள் எங்களோட உரையாடி இருந்தார். இப்போ அண்மையிலும் பிரித்தானியாவில் இருந்து ஒரு தூதுவர்கள் வந்து சென்றார்கள். அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மிக அதிகமான கரிசனையோடு இருக்கிறார்கள். உலக ஒழுங்குகள் வித்தியாசமா மாறுது. இப்போ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவு காட்டினார், இப்போ நேற்று அதிருப்தி தெரிவிக்கிறார். வேற காசாவில் ஹமாஸ் விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. இதே நிலை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை. இந்த உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது. ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பலமான சக்தியாக எங்களை காட்ட வேணும் என்றால் இந்த பிரதேச சபை எங்களோட கையில் இருக்கும்.
இருந்தால் தான் நெடுந்தீவில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம். எப்படி ஒரு பெண் தவிசாளர் இருந்து நாங்கள் அந்த நேரம் ஒரு செல்வாக்கை செலுத்தினோம் இலங்கையில், அது மாதிரி வரதன் சேர்ந்த தலைமையில் நாங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை கொண்டு வரணும். எங்களுக்கு நடந்தது போர்க்குற்றங்கள் நடந்தது, எங்களோட மக்கள் இங்கே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அவங்க கனடா கொண்டது, பிரித்தானியா கொண்டது, ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட சபையில் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட சபையால் இல்லை. நாங்கள் அதை கொண்டு வரணும். இதுக்காக கொண்டு வரதை மட்டுமல்ல, நீங்கள் என்ன இப்போ எங்களை அபிவிருத்தி இல்லையா? அந்த அபிவிருத்திக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்கள்கிட்ட இவ்வளோ கால வரலாறுல நெடுந்தீவை சரியாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு கிடைக்கல. யுத்தத்துக்கு முதலும் எங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுமட்டாக இருந்தது. யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் எங்களுக்கு தந்தார்கள். ஆனால் நாங்கள் அதை துரதிர்ஷ்டவசம் தவற விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரும்பான்மை ஆதரவு இருக்கையில் ஒரு இணைஞ்சு தான் நாங்கள் செய்யக்கல. பிறகு இடையில ஒரு சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அது விடுபட்டு போச்சு. அவரில் பிள்ளை இவரில் பிள்ளைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இந்த முறை 8 வட்டாரமும் நாங்கள் வெல்லுவோம். 8 வட்டாரம் வெண்டாதான் நாங்கள் நீங்கள் வட்டாரத்தை வெல்ல பண்ணுங்க. வட்டாரத்தை வெல்ல பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை செய்யலைன்னா நீங்கள் வாழ்க்கை இனிமேல் எங்களை தெய்வம் செய்வோம். எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த முறை 4 வருஷத்துல சத்தியவர்தன் சேர்ந்த தலைமையில் தம்பராசா ஐயா நாங்கள் எல்லாரும் எல்லாம் இங்கே இருக்க எடுபடுற மெம்பர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நெடுந்தீவில் சில முன்னேற்றத்தை செய்து காட்டுறோம். நான் ஒரு தனியாளத்தில் அதை கட்சி ரீதியாக ஒதுக்க முடிஞ்சது தானே. யோசிச்சு பாருங்க. ஒரு பிரதேச சபை என்று இருந்தால் இப்படி வரமாட்டி யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் செய்து காட்டுறோம். ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆணையை தாருங்கள். அந்த ஆணை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும்.